Hello everyone. Benefits of GATE exam. கேட் எக்ஸாமை நம்ம படிக்கிறதுனாலையும் நம்ம அதை பாஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் எதுக்காக இந்த கேட் எக்ஸாம் நீங்கள் இப்போ ஒரு காலேஜ் படிக்கும் போது செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்க, இன்டர்னல் எக்ஸாம் எழுதுறீங்க, ப்ராக்டிகல்ஸ் நிறையா மீட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஏன் இந்த எக்ஸாம் எழுதணும், ஏன் இதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் இதை வந்து நம்ம டஃப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லாத்துக்கான ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் ஆர் டாக்டரேட் பண்ணலாம், ஆர் ஐஐடிஸ் என்ஐடிஸில் உங்களுக்கு வந்து எம்இயும் சான்சஸ் கிடைக்கும். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஐஐடி என்ஐடியில் எம்இ முடிச்சிங்க, எனி டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட பேக்கேஜஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டோடு நீங்கள் அங்கே படிப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்யூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிஎஸ்யூ ஜாப் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இப்போ கேட் எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய பேர் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அது இயர் ஆன் இயர் வேரி ஆகுது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கட் ஆஃபும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ அந்த இடத்துல 1000 ரேங்க்குள்ளே இருக்கவங்களுக்கு பிஎஸ்யூ ஜாப்ஸ் லைக் வந்து பிஹெச்எல்லாக இருக்கட்டும், பிஹெச்இஎல், ஓஎன்ஜிசி, ஐஓசிஎல், என்டிபிசி, ஹெச்பிசிஎல் இந்த மாதிரியான ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆவீங்க. ஸோ இதில் வந்து பேக்கேஜஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கோர் சப்ஜெக்ட், இப்போ எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலோட கோர் சப்ஜெக்ட் தெரிஞ்சிருப்பீங்க, எலக்ட்ரிக்கலோட கோர் சப்ஜெக்ட் தெரிஞ்சிருப்பீங்க, சிஎஸ்சினா மோர் அட்வான்டேஜஸ். ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு தேவையான சாஃப்ட்வேர் சைடுக்கு எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதாவது என்னென்னா ஒரு சப்ஜெக்ட்ஸை படிச்சிருப்பீங்க நல்லாவே. லைக் செமஸ்டர் வைஸ் படிக்காமல் ஒரு 2 மார்க் 16 மார்க்காக படிக்காமல் ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரியான அடுத்த எக்ஸாம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க் இது மாதிரியான எக்ஸாம்ஸ், இன்னும் பல எக்ஸாம்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சிஜிஇ, அது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும், இந்த கேட் ஸ்கோரை வச்சும் கிடைக்கும். இல்லை தனியாக இவங்க எல்லாருமே கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ்லேயும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணி அதுக்கடுத்து உள்ளே போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்படிட்டிவ் ப்ரைவேட் கம்பெனிஸ். நான் இப்போது நீங்கள் வந்து எனி டிபார்ட்மெண்ட் அதே தான், மெக்கானிக்கல், சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் சிஎஸ்சி எனி டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேட் குவாலிஃபைட் பண்ணிட்டீங்க, ஒரு 50 ஸ்கோர் எபோவ் பண்ணிட்டீங்க, ஒரு 10,000 ரேங்க் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நல்ல ப்ரைவேட் செக்டார்ஸ் கம்பெனிஸ் லைக் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் சைடில் இருக்கீங்கன்னா ஒரு மோர் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதாவது நீங்கள் வந்து உங்களை டெக்னிக்கல் நாலேஜ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எனக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த கேட் எக்ஸாம் ஸ்கோரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நானும் பார்த்ததில்ல. ஸோ பட் ஆனால் வந்து இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சி, சிஎஸ்ஐஆர், யூஜிசி, டிஎஸ்டி இந்த மாதிரியான இதில் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸோட நீங்கள் வந்து அங்கே ரிசர்ச் பண்ணி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிசிப்ளின்ஸ் அந்த இதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது கேட் எக்ஸாம்னால். ஸோ நெக்ஸ்ட்டு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப்டர் காலேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோ இல்லை நம்ம டிஆர்பியோ இந்த மாதிரி அதாவது நம்ம தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதில் உங்களுக்கு என்னென்னா மெயினாக டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ கேட் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 4 சப்ஜெக்டோ இல்லை 2 சப்ஜெக்டோ இல்லை 3 சப்ஜெக்டோ படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது வரக்கூடிய டிஎன்பிசி, டிஆர்பி, டிஎன்இவி இந்த மாதிரியான தமிழ்நாடு ரெக்யர்மெண்ட் போர்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதாவது ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி கேட் எக்ஸாம் தான் டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ஈஸியாக போஸ்டிங் வாங்கிட முடியும். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே தான். ஸோ சேம் எஸ்எஸ்சிஜிஇ, ஆர்ஆர்பிஜிக்கும் நீங்கள் இதே மாதிரியான கேட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க, இல்லை கேட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் சிலபஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 10 சப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதில் 8 சப்ஜெக்ட் அப்படியே, அதாவது டாபிக் வைஸ் சில சேஞ்சஸ் நடக்கும். ஒன்றில் ஒரு டாபிக் விடுவாங்க, ஒன்றில் ஆட் பண்ணுவாங்க, ஒன்றில் ரிமூவ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர மற்றபடி
வெயிட்டேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மெயினான விஷயம் என்ன அப்புட்னா, கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைம் பீரியடில் ஒரு காலேஜில் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங் ஆவீங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து திங்கிங் எபிலிட்டி அதிகமாகும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் ஓரியன்டடா நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதனால் உங்களுக்கு அது வாட்டெவர் மேபி அது என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கேட் எக்ஸாமை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறது நீங்கள் வந்து தப்பே கிடையாது. ஃபைனல் இயர் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்களா? நிறைய பேர் வந்து ஃபைனல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இயர் ட்ராப் பண்ணி படிப்பாங்க. ஸோ வந்து கிளியர் பண்ணுறோம் கிளியர் பண்ணலங்கிறத தாண்டி நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டிங்க அப்புட்னா, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்புட்னா கூட அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி இல்லை டிஆர்பி இல்லை ஆர்ஆர்பி, ஜேஇ ஆர் எஸ்எஸ்ஜேஇ ஏதோ ஒரு எக்ஸாம் டெக்னிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுங்கிறத தாண்டி கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸையும் உள்ளே வர ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் வந்து கேட் எக்ஸாம் படிக்கிறதுக்கான மெயின் மோட்டோவாக உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ வந்து இதில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷனை இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அண்டு எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே நமக்கு சொல்ல போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு இது பண்ணுவாங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணுவாங்க. வீடியோவாக இருக்கட்டும் இல்லை பிடிஎஃப் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச்.